ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆப்பை தளபதி பார்த்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அதாவது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட முதல் பாதி கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சான். ஸோ தளபதிக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்பை போட்டு காமிச்சிருக்காரு வெங்கட் பிரபு அவர்கள். ஃபர்ஸ்ட் ஆப்பை பார்த்துட்டு தளபதி தெரிக்குதுன்னு சொன்னதாக சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் ப்ரொடியூசர்ஸும் ரொம்பவே ஹாப்பியா. அண்ட் இந்த உண்மையோ பொய்யோ கேட்க நல்லா இருந்தாலுமே தமிழ் சினிமால படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குது அப்படின்றதுல பெரிய ஆச்சரியம்லாம் இல்லை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டைரக்டர் செகண்ட் ஆஃப்ல தான் சொதப்புறாங்க. ஈவன் தளபதியோட லியோ படத்துக்கே அந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஸோ செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குது அப்படின்றதுல தான் படத்தோட ரிசல்ட்டே இருக்கு. அதுவும் சில படங்கள்லாம் லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல நல்லா இருந்ததுனால தான் ஓடி இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு டான் படத்தை கூட சொல்லலாம். ஸோ அதனால படத்தோட வெற்றிக்கு செகண்ட் ஆஃப் ரொம்பவே முக்கியம். அதனால செகண்ட் ஆஃபையும் வெங்கட் பிரபு அவர்கள் சீக்கிரமா முடிச்சுட்டு காட்டினா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அவரோட படங்கள் எக்ஸ்டர்னலியா இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி அது ரிலீஸ்க்கு முன்னாடியே அந்த நியூஸ் வெளிவந்துருது. மாநாடு படத்துக்கு இதே மாதிரி தான் இன்ட்ரெஸ்டிங்குள்ள பயங்கர டாக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படமும் எக்ஸ்டர்னலியா இருந்தா ஓரளவுக்கு முன்னாடியே சீன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சைட் டாக்ஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே நண்பா, இது மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.